எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் 3 நம்ம அன்டெண்டட் கிரேவ்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கன்சியூம்டு கிங் ஒசைரஸ் ஃபைட் பண்ணோம். அதுக்கடுத்து இந்த ஏரியா டிஸ்கவர் பண்ணோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, வாங்க அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸ்ரைவிங் ஸ்டோன். ஓகேங்க, 2 வழி போகுதுங்க. பக்கம் போவோம். ஐயோ இவனுங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்குள்ளாரி போட்டுருணும். ஐயோ ஒருத்தன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஸ்டாமினா இல்லைங்க. ஐயோ ஓடிடணும். ஐயோ சி ஃபயர் பாம் போட மாதிரி ஓடிட்டாங்க. டே 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 அடச்ச எப்படிங்க மாட்டிட்டாங்க கரெக்டாக மூலையில். இவனுங்க செம கடுப்புங்க. இவனுங்க ஒவ்வொருத்தனா அடித்தாதாங்க அடிக்க முடியும். ஓகே, இந்த வாட்டி கரெக்டாக போடுறாங்க அவனை. ஃபயர் அப்ளை பண்ணிப்பான் இப்போ. ஃபஸ்ட் இவனை போட்டுருணுங்க. இவன் தாங்க ஹெல்ப் விடுவான் எல்லாத்தையும். இருறா ஒரு செகண்டு இருங்க, ஹீல் பண்ணிப்போம். ஃபயர் பாம் போட்டுடலாமா பேசாம? ஓகேங்க, அவ்வளோதான். இந்த வாட்டி ஓரளவுக்கு போட்டாச்சுங்க கரெக்டாக. போன வாட்டி அவன் வந்து கத்திட்டான். கத்துனோடனே எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. வாங்க போ. அவ்வளோதாங்க, இந்த பக்கம் எதுவும் இல்லை. ஏங்க இதுங்க நம்ம ஸ்டார்டிங் ஏரியாங்க. இங்கே பாருங்கள், இது இருந்தாங்க ஞாபகம் வந்தது எனக்கு. இங்கே பாருங்கள், அதே தாங்க அந்த ஏரியா அப்படியே இருக்குங்க. ஐயோ ஏங்க நாய்ங்க எத்தனை நாயா? ஐயோ 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 சுற்றிட்டானுங்க. மாட்டிட்டாங்க மூலையில், சாவ போகிறாங்க. அடைச்ச ஏங்க இந்த ஏரியா முரட்டுத்தனமாக இருக்கானுங்க. இத்தனை இனிமே இருக்கானுங்க. ஏங்க என்னங்க இப்போ தாங்க எக்ஸ்ப்ளோரே பண்ண ஸ்டார்ட் பண்ணோம், அதுங்காட்டி 2 வாட்டி செத்துட்டாங்க. நம்ம பாஸே ஃபஸ்ட் டைமில் போட்டோங்க. ஆனால் இவனுங்க வந்து நமக்கு தண்ணி காட்டுறானுங்க. இந்த வந்துட்டாங்க. இவன் தாங்க போன வாட்டி நமக்கு ரொம்ப தொல்லை பண்ணது. ஏங்க எவ்வளோ ஹெல்த்துங்க அவனுக்கு? ஐயோ இருங்க, ஹீல் பண்ணிப்போம். ஏங்க இவன் தெரியும்ல, இவன் இந்த கத்தீட்ரலுக்கு மேலே இருந்தான். ஆனால் அப்போ வந்து இவ்வளோ ஹெல்த் இல்லைங்க அவனுக்கு. பாம போட்டுறான். ஐயோ எங்க இன்னொருத்தர் இருக்காங்க இங்கே. இவங்க இருந்துங்க வந்தான். 2 பேர் இருந்தானுங்க போல. ஐயோ ஐயோ சாவ போகிறோங்க. செத்துட்டாங்க. ஏங்க அப்படியே சுற்றி எல்லா எனிமையும் வந்து அடைச்சிக்கிட்டானுங்க. ரோல் பண்ணவே முடியலங்க. இது ஸ்டார்டிங் ஏரியா தாங்க. அந்த எனிமிஸை மட்டும் ஸ்விட்ச் பண்ணிட்டானுங்க, வேறு எனிமிஸை போட்டுட்டானுங்க. ஆனால் அதே இதை யூஸ் பண்ணுறானுங்க திருப்பி. பரவாயில்ல. இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கான். போன வாட்டி இவன் மட்டும்தான் இருந்தான்னு நினச்சான், பார்த்தா இன்னொருத்தன் இருக்கான். செத்து போனாயே. இன்னொருத்தங்கன்னு பார்க்கணுங்க. ஆளை காணாமன். ஓகே, இந்த சோலை மட்டும் எடுப்போம். டைட்டனரி சங்குங்க யூஸ் ஆகும். வந்துட்டான். எங்கே இருந்தானே தெரிலங்க. அங்கே பக்கம் தாங்க நம்ம வந்தோம். இந்த நாய் வேறங்க. ஏங்க இந்த நாய் வந்து எவ்வளோ ஸ்டாக்கர் டேமேஜ் பண்ணுதுங்க. நாய் வந்து அப்படியே மேலே விழுந்தாலே வந்து ஸ்டாக்கர் ஏறும், பறக்குது அப்படியே. ஓகேங்க, அப்படின்னா இந்த கிறிஸ்டல் ரிசார்ட் இருந்ததுல ஸ்டார்டிங் ஏரியாவில், அந்த இடத்துல போய் பார்ப்போம். அங்கே என்ன எனிமி இருக்குன்னு பார்ப்போம்.
ஆஹா, 2 இருக்குங்க. எப்படிங்க ஒரே டைமில் ரெண்டுத்தையும் அடிக்கிறது? ஒன்று மட்டும் இழுத்து போட்டு அடிச்சுட்டு அப்புறமேட்டு தான் இன்னொன்று அடிக்கணும். ஓகேங்க, வந்துருச்சு ஒன்று. இது அந்த அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, டேமேஜ்லாம் பண்ணுறதில்ல. நம்ம வந்து கரெக்டாக வந்து அதை டாச் பண்ணி ஆடிடலாம் ஈஸியாக. நம்ம இப்போ வந்து லெவல் வேறு அதிகமாகிட்டோம். நம்ம டேமேஜை பாருங்கள், அவ்வளோதான். பார்த்து அண்ணா போதுங்க. ஐயோ, ஜம்ப் அட்டாக் மட்டும் போடவே கூடாதுங்க பாஸ்கிட்ட. ரொம்ப டைமிங் கிடைக்குதுங்க, அதுங்காட்டி அடிச்சிடறானுங்க. ஹீல் பண்ணிக்கணுங்க, செத்துற போகிறோங்க. சே, ஐயோ 4 அடி வாங்கிட்டோங்க. டைட்டனைட் ஸ்கேல் பரவாயில்லைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம டிஃபென்ஸை பார்த்தீங்களா இல்லையா? 4 கடி வாங்கியும் நமக்கு ஹெல்த் வந்து அப்பயும் கொஞ்சம் இருந்தது. நம்ம வந்து ரொம்ப டேங்கியாக இருக்கோங்க. ஆர்மர் மட்டும் வந்து இன்னும் கொஞ்சம் பவராக போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இன்னும் டேங்கி ஆயிடுவோம். நம்ம இப்போவே பாஸ் வெயிட்லாம் வந்து பெருசாக நமக்கு வந்து டஃப்பாலாம் இல்லை. நார்மல் எனிமீஸ் வந்தால் தான் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஓகேங்க, பான்ஃபயர் இங்கே இருக்கும் கண்டிப்பாக. எங்கெங்க பான்ஃபயர் காணோம்? எங்கங்க இவன் ஒன்று எனிமி இருக்கான் பான்ஃபயர் பதிலா? ஏங்க இது என்ன இடம்னே தெரிலங்க. வருங்க, வானமே இல்லைங்க, பிளாக் கலரில் இருக்கு. இது வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வர மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கோம், நம்ம அப் சைட் டவுனில் இருக்கோம். ஓகேங்க, இவனுங்களாம் வேஸ்ட்டுங்க. இவன் ஸ்டார்டிங்கே வேஸ்ட்டாக தான் இருப்பானுங்க, அந்தளவுக்கு டேமேஜ் இல்லை இவனுங்க. நம்மள்ட்ட பாருங்கள், ஒரு அடி தான் வாங்குறானுங்க. கீழே வழி இருக்கு, கீழே ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். எதுவும் ஐட்டம்ஸ் இல்லைங்க, வாங்க போ. ஐட்டம்ஸ் இல்லைனா எதுக்கு இவன்ட்ட சண்டை போட்டுட்டு? இவனே ஒரு வேஸ்ட்டு தான், சோல்ஸும் தரமாட்டான். சோல்ஸ்ன்னு சொன்னதானே ஞாபகம் இருக்காங்க பாருங்க, 30,000 சோல்ஸ் இருக்குங்க நம்மள்ட்ட. அவ்வளோதாங்க, ஒன் ஷாட்டு தான். ஓகேங்க, போன வாட்டி அந்த சோல்ஸ் வந்து அது மேலே இருந்ததுங்க, இந்த வாட்டி கீழே வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு எனிமி. நல்ல வேலை பேக் ஸ்டாப் போட்டிருப்போம் நம்ம பார்க்கலனா. டிவைன் பிளெஸிங் இந்த ஐட்டம் நம்ம யூஸே பண்ணலங்க. ஹெச்பி கம்மியாக இருந்தால் இதை யூஸ் பண்ணியிருக்கலாம். வாங்க போ. ஐயோ, இவ இருந்ததே பார்க்கலாங்க. நல்ல வேலை. இங்கே கீழே இருக்கவனை காணோம், இங்கே இருக்கான் போல. இன்னொருத்தான் பாருங்க, வந்துட்டான் பின்னாடி. நல்ல வேலைங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான். எத்தனை பேருங்க? 4 பேருங்க. இருபா ஒரு செகண்டு. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. எங்க நம்ம இந்த குந்தர் தாங்க ஸ்டார்டிங்கில் பண்ணோம் ஃபைட்டு. இப்போ யார் இங்கே பாஸாக இருப்பா? ஏங்க அவன் தாங்க இருக்கான். ஏங்க நம்ம இவனை கொண்டுட்டோங்க ஆல்ரெடி. இருங்க, லைட்னிங் போட்டுப்போம். ஆனால் அவன் நெஞ்சில் ஸ்வாடு இல்லைங்க அந்த வாட்டி. சாம்பியன் குண்டர். ஏங்க புதுசாக பின்னாடி எட்டு வதைக்கிறாங்க. ஐயோ, ஓகேங்க, பாதி எழுத்து குறைக்க போகிறோம். ஐயோ, இன்னும் ஏதோ சார்ஜ் அட்டாக் புதுசாக போடுறாங்க. ஜஸ்ட்டுங்க செத்துருப்போம்.
என்னங்க செம்ம டேமேஜ் பண்ணுறாங்க. அடிக்கவே விட மாட்டேங்கிறான். கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்கான் கேப் விடாமல். இந்த எட்டி உதைக்கிறது தாங்க ரொம்ப கடுப்பாக இருக்கு. ஸ்டாமினா குறைக்கிறது பாருங்க. டிஃபென்ஸ் பண்ணவே முடியல. ஒரு அடி பிளாக் பண்ணாலும் அப்படியே ஃபுல் ஸ்டாமினா குறைஞ்சிருது. சரி ஏங்க அது ரொம்ப ஓபியாக இருக்குங்க அந்த சார்ஜ் ஸ்கில்லு. ஏங்க ஒரு அடி கூட நான் அடிக்கவே இல்லைங்க. நம்ம பாருங்க அடிக்க விட மாட்டேங்கிறாங்க. நம்ம செகண்ட் ஃபேஸ் போனதுலேருந்து நம்ம ஒரு அடி தான் கூட அடிக்கலைங்க. இருறா ஒரு செகண்டு ஹீல் பண்ணிப்போம். இங்கே பாருங்க ஸ்டாமினாவே இல்லை. நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. ஐயோ அந்த கால் எட்டு வதைக்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக கஷ்டங்க அந்த வாட்டி. சே நினச்சேங்க செத்துருவோன்னு நினச்சேங்க. இந்த வாட்டி சம்மன் ட்ரை பண்ணலாமா? ஏங்க இவங்க அந்த உச்சி கட்டன் வச்சுருந்தவங்க வேணாங்க. நம்ம ட்ரை பண்ணுவோம். என்ன ஆனாலும் சரி நம்மளே கொள்ளுவோங்க அவனை. ஹெல்ப் வந்து தேவையில்ல. இந்த வாட்டி கரெக்டாக முடிக்கிறோங்க. போன வாட்டி பார்த்துக்கிட்டோம் எப்படி அடிக்கிறான்ட்டு. இந்த வாட்டி செகண்ட் ஃபேஸ் கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும். சோலை ஃபஸ்ட் எடுத்துப்போம். சே வெப்பன் படவே இல்லைங்க. ஓகே இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு கரெக்டாக தாங்க ஆடிட்டுருக்கோம். சொல்லி வாய மூடுறதுங்காட்டியும் ஒரு அடி வாங்கிட்டோம். அவன் அந்த பின்னாடி எட்டி உதைக்கலன்னா ஈஸியாக இருக்குங்க. அவன் கரெக்டாக பின்னாடி வேறு எட்டி உதைக்கிறாங்க. அதாங்க கடுப்பாக இருக்கு. ஓகேங்க செகண்ட் ஃபேஸு சூப்பருங்க. 12 ஃப்ளாஸ்க் இருக்குங்க. இந்த வாட்டி ஈஸியாக முடிச்சிடலாங்க. ஏய்ரா ஐயோ ஹீல் பண்ணிப்போம். அவசரப்படக்கூடாதுங்க. சே ஐயோ ஏங்க எப்படிங்க இதை டாச் பண்ண முடியும்? யாரில் எப்படிங்க டாச் பண்ணுறது? ஏங்க ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. கண்டிப்பாக செத்து தான் போவோம். ஓகேங்க கிட்ட வந்துட்டோம். சே இவன் பாருங்க பாருங்க ஒரு ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ண வச்சிட்டான் வேஸ்ட்டாக. இன்னொருத்த எங்கே இருந்துங்க வந்தான்? அவங்க ஓடிடுவோங்க பேசாமல். எல்லாரும் போயிடுவான் டேரெக்டாக. இவங்களை அடிக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு சோல்ஸ் எடுக்கணுங்க. சோல்ஸே கிட்டத்தட்ட 40,000 கிட்ட இருந்தது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஈஸியாக தாங்க இருக்கு. செகண்ட் ஃபேஸ் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கொஞ்சம் டைமிங் கொடுக்குறான் ஃபஸ்ட்டு ஃபேஸில். செகண்ட் ஃபேஸ் வந்து டைமிங்கே கொடுக்க மாட்டேங்கிறான். ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணனாலே பனிஷ் பண்ணுறான். எங்கங்க கிட்ட போக விட மாட்டேங்கிறான். அவனை ஒரு அடி அடித்தா நம்மளை ஒரு அடி அடிச்சிட்றாங்க. கண்டிப்பாக நம்மளை வந்து ஒரு ஃப்ளாஸ்க்கை யூஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கான் கண்டினியூஸாக. இந்த இது தாங்க கடுப்பாக இருக்குது. இந்த கால் எட்டு வதைக்கிறது. இங்கே பாருங்கள் டென்ஷன் ஆகுதுங்க. அவன் பின்னாடி போனாலே எட்டு வதைக்கிறாங்க. ஆல்ரெடி 3 யூஸ் பண்ணிட்டாங்கன்னா 10 தான் இருக்குது. செகண்ட் ஃபேஸ் டேய்
ஏங்க இது என்னங்க டபுள் அட்டாக்குங்க, தூக்கி போட்டு எட்டி உதைக்கிறாங்க. ஜஸ்ட் அடைச்சா இந்த அட்டாக்கை பிளாக்கே பண்ண முடியலங்க. ஐயோ ஒரு அடிங்க செத்துருவாங்க, ஒரு அடி அவங்க செத்துருவாங்க. ரொம்ப இதாக இருக்காங்க, அக்ரெசிவ் ஆகிட்டான். ஏங்க அது எப்படிங்க அப்புறம் டாஷ் பண்ணுறது சைடில்? ஐயோ நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க, ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க, அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கு எனக்கு. பிளாஸ்க் வேறு யூஸ் பண்ணிட்டே இருக்கோங்க, 5 தாங்க இருக்குது. இருடா ஒரு செகண்டு, டைமிங் கூடுறா கொஞ்சமாது. ஐயோ தூக்கி வெளில போட்டுற போகிறாங்க. ஜஸ்ட்டு வெளில போட்டுருப்போம், எடுத்துட்டேங்க, நல்ல வேலை. காம்போ ஹிட்ட மாதிரி போட்டுகிட்டே இருக்காங்க. ஏங்க இந்த அட்டாக்கை சத்தியமாக நான் டாச் பண்ணவே தெரிலங்க, அடி வாங்கிட்டே இருக்கேன். ஏங்க இது ரொம்ப கடுப்பாக இருக்குங்க, தூக்கி போட்டு எட்டி உதைக்கிறாங்க. அது எப்படிங்க டாச்சே பண்ண முடியாதுங்க, யாரில் இருக்கும்போது எப்படிங்க டாச் பண்ண முடியும்? இன்னும் ஒரு அடிங்க. ஐயோ ஒரு அடிடா. இருங்க ஹீல் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க, முடிச்சிட்டாங்க, நல்ல வேலை. ஓகேங்க வாங்க பான்ஃபயர் லைட் பண்ணோம். சோலை பாருங்கங்க, 1,16,000. இருங்க அந்த சோல் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். சோல் ஆஃப் தி சாம்பியன் குண்டர். இருங்க அவன் சோல் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். ஓகே என்ன போட்டிருக்குன்னா, இவன் வந்து ரொம்ப தாமதமாக வந்துட்டான். இவன் தாமதம் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஷ்ரைனில் வந்து ஃபயரே இல்லை, பெல்லும் அடிக்கலை அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஃபயர் கீப்பர் ட்ரெஸ் எடுத்தோம் தெரியுமா, இந்த பெல் டவரில், அதில் போட்டிருந்ததுங்க. ஒரு ஃபயர் கீப்பர் வந்து அவனோட சாம்பியனுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா, அவன் வரவே இல்லை, வரதுங்காட்டி அவன் செத்தே போயிட்டா. ஓகே அப்போ இவனுக்காக தான் இவன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. ஓகேங்க அப்போ இவனும் நம்மளை மாதிரி வந்து ஃபயர் லிங்க் பண்ண தான் வந்திருக்கான். ஓகேங்க நம்ம போயிட்டு லெவலப்பை போட்டுறோம் வாங்க. Welcome home, speak. Very well, then touch the taken. 40 விக்கெட் போட்டுறான். 40 போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வைட்டாலிட்டி போட்டுக்கலாங்க. ஓகேங்க சோல் சார் 35,000 இருக்குங்க. இருங்க இன்னொரு சோலை யூஸ் பண்ணி இன்னொரு லெவல் போட்டுக்கிறேன். Welcome home. Very well, then taken. ஓகேங்க ஸ்ட்ரென்த்து போடலாமா? ஸ்ட்ரென்த் ஒன்றும் பெருசாக டேமேஜ் ஆக மாட்டேங்குது, ஒரு டேமேஜ் தான் இருது. வைட்டாலிட்டியே போடும். நல்ல ஆர்மராக போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சர்வைவபிலிட்டி அதிகமாகும். ஓகேங்க நம்ம போயிட்டு சோலை கொடுத்து என்ன டிரான்ஸ்போஸ் ஐட்டம் வருதுன்னு பார்ப்போம். ஓகேங்க அவன் வெப்பனுங்க 30-15. ஓகேங்க இது என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து இந்த கேஸ்ட் அயன் சொல்லப்படுற மெட்டலால் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு அடித்தா வந்து பயங்கரமாக பாய்ஸ் டேமேஜ் விழுவுமா. ஓகேங்க இருங்க அந்த இன்னொன்று ஏதோ ஐட்டம் இருக்குங்க.
பிரிசனர் செயின். ஏங்க இதை பாருங்கங்க, இதை யூஸ் பண்ணால் விகார், என்டூரன்ஸ், வைட்டாலிட்டி எல்லாமே எக்ஸ்ட்ரா வருமா. ஆனால் அதே டைமில் வந்து நம்ம டேமேஜும் எக்ஸ்ட்ரா வாங்குவோமா எனிமிக்கிட்ட இருந்து. ஓகேங்க. ஏங்க முரட்டுத்தனமாங்க இருக்கு. இருங்க அதை வாங்கிப்போம். எவ்வளோ ஏறுதுன்னு தெரிலங்க. இருங்க செக் பண்ணி பார்ப்போம். எந்த ரிங் எடுக்கிறது? ஏதோ ரிங் எடுப்போம். ஹேவல்ஸ் ரிங் எடுப்போம். எங்கங்க அது? ஏங்க 5 லெவல் ஏறுதுங்க. விகாரில் 5 லெவலு, என்டூரன்ஸில் 5 லெவலு, வைட்டாலிட்டி 5 லெவலுங்க. ஏங்க மொரட்டு ஓப்பிங்க அது. ஹெல்த்தை பாருங்கங்க, 1624லேருந்து 1699, 700 போயிட்டாங்க. 1700 ஹெல்த்துங்க நமக்கு. செம ஓப்பிங்க இந்த ஐட்டமே. பரவாயில்லைங்க, எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஆகுனா பரவாயில்ல. 5 15 லெவலுங்க. 15 ஃப்ரீ லெவலு. இங்கே பாருங்கள், நம்ம லெவல் 85. அது இல்லாமல் 15னா கிட்டத்தட்ட நம்ம 100 லெவலுங்க. ஓகேங்க, இப்போ நம்ம அந்த பான்ஃபயர் இருந்ததில் அங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த பக்கம் ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அப்போ வந்து அந்த பக்கமும் ஒரு ஃபயர்லிங்ஸ் ரெயின் இருக்குங்க. ஏன்னா நம்ம இந்த பக்கம் ஒரு ஃபயர்லிங்ஸ் ரெயின் இருக்குல்ல, அப்போ வந்து இந்த அப்சைட் டவுனில் அந்த பக்கமும் ஒரு ஃபயர்லிங்ஸ் ரெயின் இருக்கும். அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பக்கம் ஒரு ஐட்டம் வந்ததுங்க, அது அங்கே இருக்குது. என்னென்னு பார்ப்போருங்க. ஏங்க அவனோட வெப்பனுங்க. இல்லைங்க, இது வேறு வெப்பனு. பிளாக் நைட்டு கிளேவன் போட்டிருக்கு. இது பிளாக் நைட்டோட வெப்பன். இருங்க என்னான்னு போட்டிருப்போம் பார்ப்போம். எங்கங்க அது? இதா இங்கே இருக்குது. ஓகேங்க, 28 ஸ்ட்ரென்த்து, 18 டெக்ஸ்டிரிட்டி. இது வந்து பிளாக் நைட்ஸ் யூஸ் பண்ணாங்க. இதை யூஸ் பண்ணி டீமன்ஸோட ஃபைட் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. இதை வச்சு அடித்தா எனிமியோட பாய்ஸ் வந்து பயங்கரமாக குறையுன்னு போட்டிருக்கு. ஓகேங்க, ஸ்கில்லு பாருங்கள். ஸ்பின் ஸ்வீப்பா சுத்தமா அது. சரிங்க, ஸ்கில் யூஸ் பண்ணோம். அவ்வளோதாங்க, ஒரு சுற்றுறான் அவ்வளோதான். ஆனால் ஸ்டாமினா பெருசாக குறையிலங்க. வெப்பன் வந்து நல்லா தான் இருக்குது. நம்ம கிளேமரோட இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் அதிகம், ஆனால் ரொம்ப ஸ்லோ. நம்ம கிளேமோர் வந்து கரெக்டாக இருக்குங்க. ஓரளவுக்கு ரேஞ்சும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால தாங்க செம்ம ஓப்பி இந்த வெப்பனை. எங்கங்க நம்ம கிளேமோரு? இதா இங்கே இருக்குது. ஓகேங்க, வாங்க போவோம். தொரடா டக்குன்னு. ஓகேங்க, வந்துட்டோம். எங்கங்க இங்கே ஐட்டம்ஸில் எதுவும் இல்லைங்க. நம்ம ஸ்டார்டிங் ஏரியாவில் இங்கே ஒரு ஐட்டம் வந்தது. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியலையே. இருட்டாக இருக்குங்க, வழியே தெரில. ஐயோ, எங்க பிளாக் நைட் வராங்க. எங்க நார்மல் எனிமி கிடையாது போலங்க, பிளாக் நைட் வரான். ஐயோ, இங்கே ஒருத்தர் வராங்க. 2 பேருங்க. 2 பேர் அடிக்க முடியாது, கண்டிப்பாக செத்துருவாங்க. வாங்க ஓடிடும். எங்கங்க வரமாட்டேங்கிறானுங்க உள்ளார. ஓகேங்க, அவனுங்க வரமாட்டானுங்க போல் உள்ளார. இதுதான் அவங்களோட லிமிட்டு போல். இதுக்கப்புறம் வரமாட்டானுங்க போல். நம்ம இங்கே வச்சே முடிச்சிடும். ஏன் இவனுக்கு செம ஓப்பிங்க. இவனுக்கு சில்வர் நைட்டோட மோசமானவனுங்க. செம்ம டேமேஜ் பண்ணுவானுங்க. அட இருறா. அடச்ச. ஏங்க கரெக்டாக இருக்குங்க அவன் காம்போ. ஐயோ சுத்துற போகிறேங்க. ஹெல்த்தாக பாருங்கங்க, ஹெல்த் சுத்தமாக இல்லைங்க. செத்துறோன்னு நினைக்கிறேன். பயமாக இருக்குங்க, இவங்க வந்தாலே செம பயங்க நமக்கு. சில்வர் நைட்டு கூட பரவாயில்லைங்க, இவனுங்க செம ஓப்பிங்க. செம்ம டேங்க்குங்க இவனுங்க. செம்ம ஹெல்த் வச்சுருப்பானுங்க. டேமேஜும் பார்த்தீங்கன்னா பியூர் ஃபிசிக்கல் தான் விழுவும்.
அந்த சில்வர் நைட்டாவது எலக்ட்ரிக் டேமேஜ் பண்ணுவானுங்க. இவனுக்கு வந்து பியூர் ஃபிசிக்கல் தான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்க, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபயர்லிங் சிலிண்டர் இருக்குது. அவங்க சைடில் எது ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஐயோ, இங்கே ஒருத்தர் இருக்காங்க. எப்பாடி இந்த வாட்டி பேக் ஸ்டாப் பண்ணிட்டோம். அந்த கத்தியை ட்ராப் பண்ணால் பரவாயில்ல, சாரி அந்த கோடாலியை ட்ராப் பண்ணால் பரவாயில்ல. ஐட்டம்ஸ் எதுவும் ட்ராப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹார்னட் ரிங் இருங்க, என்னன்னு பார்ப்போம். ஓகேங்க, என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். என்ன போட்டிருக்குன்னா, இவன் வந்து சிஆர்ன்னு சொல்லப்படுற நைட்டோடது. அவன் யாருன்னா குவென் இருக்கான்ல, அவனோட 4 நைட்டில் ஒரு நைட்டு. இவன் மட்டும்தான் வந்து ஆக்சுவலாக இது பையன் இல்லை, இது வந்து பொண்ணு. ஓகேங்க, நம்ம குவென் இருக்கான்ல, அவன்கிட்ட 4 நைட் இருக்கானுங்க. ஒருத்தன் வந்து ஓரியன்ஸ்டெயின், இன்னொருத்தன் வந்து ஸ்மோகு, இன்னொருத்தி வந்து இப்போ இன்னொருத்தன் யாருன்னு தெரில. மொத்தம் 4 பேர். ஏங்க இங்கே பாருங்க, எல்லா இடத்துலையும் இவனுங்க தாங்க இருக்கானுங்க. பேக் ஸ்டாப். ஒருத்தன் வந்தால் ஈஸி தாங்க, 2 பேர் வந்தால் தாங்க ரொம்ப கஷ்டம். ஓகேங்க, போட்டாச்சுங்க. ஆனால் எந்த ஐட்டமுமே ட்ராப் பண்ண மாட்டேங்கிறாங்க இவன். ஏதாவது ஒரு ஆர்மர் எதாவது ட்ராப் பண்ணால் பரவாயில்ல, எதுவுமே ட்ராப் பண்ண மாட்டேங்கிறான். ஓகேங்க, பரவாயில்ல, ஏதோ ஐட்டம்ஸில் அவ்வளோதான். அங்கே போ. ஏங்க அந்த இன்னொருத்தர் இருந்தாலும் கட்டணம் வச்சுக்கிட்டு அங்கே யாராவது இருக்கானுங்களான்னு தெரியலையே. இல்லைங்க, எவனும் இல்லை, ஐட்டம் தான் இருக்குது. கேஸ் பிளேட், இது ஒரு கட்டானா தாங்க. இருங்க, என்னன்னு செக் பண்ணும். ஆமாங்க, இது வந்து பிளாக் பிளேடு, இது வந்து கேஸ் பிளேடு. ஓகே, இதோட ஆரிஜின்ஸ் வந்து யாருக்குமே தெரிலையா. இந்த வெப்பனை யூஸ் பண்ணுறவங்களுக்கே டேமேஜ் உழுவுன்னு போட்டிருக்கு. அப்புறம் எதுக்குங்க இந்த வெப்பனை யூஸ் பண்ணோம்? இருங்க, யூஸ் பண்ணி பார்ப்போம், ஹெல்த் எவ்வளோ குறையுதுன்னு பார்ப்போம். எதுவும் குறையிலைங்க. ஒருவேளை எனிமி அடித்தா ஹெல்த்து குறையுமோ தெரிலன்ட்டு. அதே ஸ்கில்லு தாங்க, ஆனால் ஃபாஸ்ட்டாக வந்து அடிக்கிறான் அந்த அனிமே ஸ்டைலில். ஓகேங்க, இந்த பக்கம் அவ்வளோதான், வேறு எதுவும் ஐட்டம்ஸில். நம்ம ஃபயர்லிங் ஸ்ட்ரைனுக்குள்ளார போக வேண்டியதான், வேறு எதுவும் வேலை இல்லை. ஃபயர்லிங் ஸ்ட்ரைனே இருட்டாக இருக்குங்க. கீழே எதுவும் ஐட்டம்ஸ் இருக்குங்க, வாங்க போய் பார்ப்போம். எங்கங்க ஃபயர்லிங் ஸ்ட்ரைனில் யாருமே காணோம். காயில்டு ஸ்வாடு ஃப்ராக்மெண்ட் என்னன்னு பார்ப்பாருங்க. அது என்னது வெப்பனா என்னன்னு தெரியலையே. ஐட்டம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது என்னன்னு போட்டிருக்குன்னா, நம்மளோட காயில் ஸ்வாட் ஒன்று எடுத்தோம் தெரியுமா, குந்தரிச்சதுனால அதோட மிச்சமான ஃப்ராக்மெண்ட் இது. இதை யூஸ் பண்ணால் கடைசியாக யூஸ் பண்ண பேண்ட் ஃபயருக்கு திருப்பி போயிடலாம் போல். ஓகேங்க, இது ஹோம் வேர்ட் போனுக்கு பதிலாக இந்த ஐட்டம் யூஸ் பண்ணலாம் போல். ஏங்க இதுவாக ஒன்று எடுத்தோங்க, ட்ராகன் டார்சோ ஸ்டோனுன்ட்டு. இது யூஸ் பண்ணால் வந்து ட்ராகனாக மாறிடுவோமா. இது நமக்கு ஞாபகம் இருக்கா எங்கே ஒருத்தன்ட்டு, அந்த இருத்தல் டஞ்சனில் எல்லோரும் உட்காந்துருந்தாங்க ஒரு மெடிடேஷன் மோடில், அவனுங்கிட்டேருந்து எடுத்தோம். இது என்ன ஐட்டம்னு தெரில. ஓகேங்க, இந்த பக்கம் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். எங்கேங்க லூடல் தக்கானா, எவனுமே இல்லைங்க. ஃபயர் கீப்பரும் இல்லை, இவனும் பிளாக் ஸ்மித்தும் இல்லை, எவனுமே இல்லைங்க. இந்த பக்கம் எதாவது ஐட்டம்ஸ் இருக்கான்னு மட்டும் பார்ப்போம், இல்லைன்னா நமக்கு எதுவும் வேலை இல்லைங்க. ஏங்க இங்கே பாருங்கங்க, இவன் மட்டும் இருக்கா. Well, a lost lamb wandereth in, with nary a peep from the bell. Well, thou shouldst might what can this old... ஏங்க இவகிட்ட ஏதோ ஐட்டம்ஸ் இருக்குங்க, ஆனால் இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்மள்ட்ட அங்கே இல்லைங்க. ப்ரீஸ்டஸ் ரிங் இன்க்ரீசஸ் ஃபேத், இது வாங்கி போங்க, 1000 ரூபா தான். இருங்க, 80 ரூபா இந்த ரிங்கை மட்டும் வாங்கிப்போம். ஓகேங்க, ஒரு ஆர்மர் இருக்குங்க, அது என்னன்னு பார்ப்போங்க. ஓகேங்க, இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்குன்னா, இந்த ஆர்மரில் வந்து அபியஸோட டார்க்னஸ் தெரியுது அப்படின்னு போட்டிருக்கு. இந்த நைட் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே காணா போயிட்டான். ஆனால் அண்டட் லீஜன் இருக்கானுங்களே ஃபேரன் கீப்பில், அதான் அந்த அபியஸ் பாச்சர்ஸ், அவனுங்க வந்து இவனுக்கு அப்புறமேட்டுக்கு இவனை ஃபாலோ பண்ணி வந்திருக்கானுங்க. ஓகேங்க,
அப்போ இவன் தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அபீஸை பார்த்துட்டு இருந்திருக்கான். Best not அதுக்கப்புறமேட்டுக்கு அபீஸ் வச்சர்ஸ் வந்து இவனை ஃபாலோ பண்ணி வந்திருக்கானுங்க. to ஓகேங்க, skirt the ஓரளவுக்கு கதை curse of புரியுது இப்போ. wasp. Tarry not for long. It is dark for now, and not a soul stirs. But remember, ஓகேங்க, பெருசாக ஒன்றும் சொல்லுங்க. thou'rt cast ஃபயர் வந்து அணைய போகுது, girl. சீக்கிரம் வந்து அதை லிங்க் பண்ணுன்னு சொல்கிறா. வேறு எதுவும் இல்லை. ஓகேங்க, வாங்க போ. To skirt Tarry's இல்லைங்க, வேறு எதுவும் சொல்ல, சொன்னதே தான் சொல்கிறான். இங்கே ஏதோ ஐட்டம் இருக்குங்க. எங்கங்க நம்ம பிளாக் ஸ்மித்தை காணோம். பிளாக் ஸ்மித் ஹேமர்னு ஏதோ ஒரு ஐட்டம் வந்து இருக்குங்க. இருங்க என்னன்னு பார்ப்போம். எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஏங்க இது ஒரு செக்மெண்ட்டாக கொடுத்தா பரவாயில்ல, இங்கே இருக்குங்க. ஓகேங்க, என்ன போட்டிருக்குன்னா, இந்த வெப்பன் வந்து தலைமுறையாக ஷ்ரைனை வந்து யார் வந்து பிளாக் ஸ்மித்தாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லைங்க அதில். எங்கங்க யாருமே இல்லை, என்பிசி யாருமே இல்லைங்க. இங்கேயும் யாரும் இல்லை. அவ்வளோதான் போல். இருங்க, அப்போ அந்த பெல் டவர் மேலே ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். லாஸ்ட் டைம் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து லாத்ரி கேசில் போய்ட்டு அங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஓகேங்க, வந்துட்டோம் மேலே. இந்த ஜெயண்ட்ரி அப்பயும் என்னன்னு புரியல, ஏதோ சீடுன்னு போட்டிருந்தது. எங்கெங்க ஏனியை காணோம், திறக்க முடியலங்க. அவ்வளோதான் போல், எதுவும் ஐட்டம்ஸ்லாம் இல்லைங்க. அவ்வளோதான். ஓகேங்க, அப்போ வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.